அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் டேப்புக்குள்ளே உள்ள மேலதிக டூல்களை பற்றி. இதில் நாங்கள் ஏற்கனவே இலாஸ்ட்ரேஷன்ஸுக்குள்ள ஒரு சில டூல்கள் வந்து பார்த்துருக்குறேன். இன்றைக்கு மேலதிகமாக உள்ள டூல்களை பார்ப்போம். இப்போ முதலாவதாக ஸ்மார்ட் ஆர்ட்ன்னு சொல்லி இந்த டூலை பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ன்ற டூலை நீங்கள் எக்ஸல் சீட்டில் என்னத்துக்கு அல்லது எந்த நோக்கத்துக்காக இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியின் ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இன்சர்ட் பண்ணலாம். அல்லது ஒரு ஆக்டிவிட்டி பிளான், அதாவது ஒரு ப்ரொஜெக்டின் ஆக்டிவிட்டி பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஒழுங்கில் நீங்கள் விளங்கப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை பயன்படுத்தி விளங்கப்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால், குறிப்பிட்ட இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ன்ற இந்த டூலில் வைத்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டுகளை கொண்ட ஒரு கிராஃப் பாக்ஸை வந்து, அதாவது டயலாக் பாக்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸல் தரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ லிஸ்ட் இருக்குது, ப்ரொசஸ் இருக்குது, சைக்கிள் இருக்குது, ஹெராச்சி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, மேட்ரிக்ஸ், ப்ராமீட்டு, பிக்சர், அதே போல் வந்து office.comமும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு கிராஃப் ஒன்றை நீங்கள் அமைத்து அந்த கிராஃபில் வந்து உங்களோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்த போகிறீங்க மற்றவங்களுக்குன்னு சொன்னால் அதுக்கு இப்போ உதாரணமாக ஹெராச்சியை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். இந்த ஹெராச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களை விரும்புகிற ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ நான் உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் எடுக்க போகிறேன், அதாவது ஆர்கனைசேஷன் சார்ட் ஸ்டைல் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அதை தெரிவு செய்துட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த எக்ஸல் சீட்டில் குறிப்பிட்ட இந்த கிராஃப்ஸை வந்து தரும், அதாவது இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை தரும். இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணலாம். அப்போ ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன், உதாரணமாக டிரெக்டர் அப்படின்ட்டு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா டிரெக்டர்ன்ட்டு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அதே இடத்துல இப்போ டிரெக்டருக்குள்ள வந்து 4 பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனாக சொல்ல போகிறீங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வைத்து கொண்டிருக்கீங்க அக்கௌண்டன்ட் அப்படின்ட்டு சொன்னால் அக்கௌண்டன்ட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதே போல் டிரெக்டருக்குள்ள நேரடியாக இன்னும் ஒரு பொசிஷன் இருக்குது வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொன்னால் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அடுத்து அதே போல் இன்னும் ஒரு பொசிஷன் டிரெக்டருக்குள்ள இருக்குது ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் இன்னும் ஒரு இது பொசிஷன் இருக்குது லாஜிஸ்டிக் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ லாஜிஸ்டிக் ஆஃபீஸர்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிடுவீங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்னும் மேலதிகமாக சில பொசிஷன்ஸ் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்குள்ள வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்டா குறிப்பிட்ட இந்த கிராஃபுக்கு கீழே வந்து நீங்கள் இன்னும் ஒரு கிராஃபை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் ஒரு ஆர்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வரான ஒரு பாக்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த எக்ஸல் 365ல் ஸ்மார்ட் ஆர்ட் டிசைன் அப்படின்ட்டு சொல்லி போட்டு குறிப்பிட்ட இந்த டப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் மேலதிகமான வேலைகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து ஆட் ஷேப்ஸ்ன்னு சொல்லி போட்டு இருக்குது. இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையான மேலதிக பொசிஷன்ஸுகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பாவித்து கொள்ளலாம். நீங்கள் உதாரணமாக ப்ரொஜெக்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் மேலதிக பொசிஷன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதை தெரிவு செய்ய வேணும். இப்போ நாம் அந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்கு கீழே வந்து மேலதிக பொசிஷன்களை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன்றதால இதை தெரிவு செய்திருக்கேன். தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட இந்த ஆட் ஷேப் பண்ணுற இந்த ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஷேப்ஸுகளை வந்து எவ்வாறு ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஷேப்ஸ் ஆஃப்டர் நீங்கள் கீழே வந்து ஆட் பண்ணலாம், மேலே ஆட் பண்ணலாம். அதே போல் வந்து அதாவது பிஃபோர் ஆஃப்டர், மற்றது எபோவ் பிலோ இருக்குது, அடுத்தது அசிஸ்டண்ட் இருக்குது. அப்போ இதில் வந்து இப்போ அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்ட் வந்து ஆட் ஆகிருக்கிறது. அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸில் கொடுக்குறீங்க வந்து இப்போ பிஆர் ஆஃபீஸாக லவ்லிஹுட் அப்படின்ட்டு சொன்னால் லவ்லிஹுட்ன்ட்டு சொல்லி கொடுங்க. அப்போ ப்ரோக்ராம் ஆஃபீஸர் லவ்லிஹுட்டுக்கு வந்து அப்போ இன்னும் ஒரு பொசிஷன் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்கு ஆட் பண்ண போகிறீங்க, இன்னும் ஒரு அசிஸ்டன்ட். உதாரணமாக நீங்கள் திரும்பவும் போய் அதே வழியில் வந்து இப்படி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் இப்போ இதுக்கு வந்த ஒரு பொசிஷன் உதாரணமாக ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொன்னால் சிடின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க.
அப்போ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்னும் ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து இங்கே போட வேண்டி இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் ப்ரோக்ராம் லைவ்லிஹுட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் லைவ்லிஹுட்னு சொல்லி இன்னும் ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் அதுக்கு குறிப்பிட்ட இந்த கிராஃபுக்களை இன்னும் ஒரு கிராஃபை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கிராஃபை நீங்கள் தெரிவு செய்ய வேணும். அப்போ எந்த கிராஃபுக்களை வந்து நீங்கள் இன்னும் ஒரு கிராஃபை ஆட் பண்ண போகிறீங்களோ அல்லது பொசிஷன்ஸை ஆட் பண்ண போகிறீங்களோ குறிப்பிட்ட அந்த பொசிஷனை வந்து தெரிவு செய்ய வேணுமன்றதான் இங்கே நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ இதை தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட ஆட்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது ஆட் ஷேப்புக்குள்ளே போயிட்டு ஆட் அசிஸ்டன்ட் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்போ இதில் வந்து என்ன செய்யலான்ட்டு சொன்னால் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் லைவ்லிஹுட் அப்படின்ட்டு சொன்னால் லைவ்லிஹுட்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு இப்போ தேவையான பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னால் இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு தேவை டிரெக்டர் வந்து உங்கள்கிட்ட ஒரு தேவையை தரார் வந்து இந்த ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் லைவ்லிஹுட் ஆஃபீஸரும் வந்து நேரடியாக ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்குள்ளே வரணும், லைவ்லிஹுட் ஆஃபீஸர்ஸுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த குறிப்பிட்ட பொசிஷனை வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கிராஃபை தெரிவு செய்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இங்கே அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வந்து நேரடியாக ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்கு கீழே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் இவ்வாறு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது இதை இப்போ டிமோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இது இப்போ நினைக்கிறீங்க அல்லது இப்போ உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது, இல்லை குறிப்பிட்ட இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர் லைவ்லிஹுட்டுக்கு உள்ளே தான், அதாவது கீழே தான் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் குறிப்பிட்ட இதை தெரிவு செய்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமோட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு ஆட் பண்ணிங்களோ அவ்வாறு இங்கே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து உங்களோட இந்த கிராஃபை வந்து உங்களோட தேவைக்கேற்றவாறு டிசைன் பண்ணி கொள்ளலாம். அதே இடத்துல இப்போ உதாரணம் இதில் குறிப்பிட்ட இந்த ஸ்டைல்ஸ், அதாவது குறிப்பிட்ட இந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸரை வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த லெஃப்ட் டு ரைட்டுன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டைல்ஸுகளை வந்து இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, அதாவது மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் இருந்தது ரைட்டுக்கு மாறி இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இப்போ உதாரணமாக இந்த டெக்ஸ்ட் எவ்வாறு இருக்குதுன்றதை நீங்கள் இப்போ இந்த சார்ட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுன்ற ஒழுங்கை பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு டெக்ஸ்ட் பேன்னு சொல்லிப்பட்டு இன்னும் ஒரு டூல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் ஒழுங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிரெக்டர் இருக்கிறார், அதே போல் அதுக்கு கீழே வந்து அக்கௌண்டன்ட், ப்ரோக்ராம் ஆஃபீஸர், ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர், லாஜிஸ்டிக் ஆஃபீஸர் இருக்கிறத பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸுக்குள்ளே வந்து 2 இருக்குது, ஒன்று ப்ரோக்ராம் லைவ்லிஹுட் இருக்குது, அடுத்து வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ப்ரோக்ராம் லைவ்லிஹுட்டுக்குள்ளே வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் லைவ்லிஹுட் வந்து இருக்கிறத இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கு உங்களோட சார்ட் வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் பேனை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு லே அவுட்டை வந்து நீங்கள் இப்போ உதாரணமாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன லே அவுட் இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த லே அவுட்ன்ற டூலை பயன்படுத்தி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இதுக்குள்ளே பார்க்கலாம் வந்து ஸ்டாண்டர்ட் லே அவுட் அல்லது போத் அல்லது லெஃப்ட் ஹேங்கிங், ரைட் ஹேங்கிங். ஸோ இந்த ஹேங்கிங் ஸ்டைல்ஸை வந்து உங்களோட தேவைக்கிட்டவாறு நீங்கள் மாற்றி கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் இதை தெரிவு செய்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் லே அவுட்ஸில் இப்போ இதுக்குள்ளே இருக்க ஸ்டைல்ஸில் நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ உதாரணமாக இவ்வாறு மாற்றலாம்னு சொன்னால் இப்போ இவ்வாறான ஸ்டைல்களுக்கு இப்படி நீங்கள் மாற்றலாம். உங்களோட தேவை எவ்வாறோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி ஒரு ஸ்டைல் போட போகிறீங்களா இப்படி, அல்ல இந்த ஸ்டைலில் உங்களுக்கு வேற வேணுமென்று சொன்னால் இவ்வாறு நீங்கள் ஸ்டைல்ஸுகளில் உங்களுக்கு விரும்புகிற ஸ்டைலை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொன்னால் நான் ஸ்டாண்டர்டையே கிளிக் பண்ணி விட்றேன். அதே போல் இந்த கிராஃபுக்கு வந்து நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் கலர்ஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கிராஃபில் வந்து மல்டி கலர்ஸை போடலாம் அல்லது சிங்கிள் கலர்ஸையும் உங்களை விரும்புகிற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ மல்டி கலர்ஸ் உதாரணமாக பொசிஷன்ஸுகளை வந்து என்ன வேறுபடுத்தி காட்ட போகிறீங்கன்னா அதுக்கு இந்த மல்டி கலர்ஸை பாவிக்கலாம். அப்போ இவ்வாறு இந்த குறிப்பிட்ட மல்டி கலர்ஸ் ஸ்டைல்ஸில் பாவிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை தெரிவு செய்யலாம். உதாரணமாக நான் இந்த கலர் எனக்கு விருப்பம்டா அதை தெரிவு செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மல்டி கலர்ஸில் வந்து எங்களோட பொசிஷன்ஸுகளை வந்து நாங்கள் வேறுபடுத்தி காட்டுறோம். அப்போ மற்றவங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிரெக்டருக்கு கீழே நேரடியாக இருக்கிற எத்தனை பொசிஷன், அப்போ அதுகளுக்கு கீழே இருக்கிற நேரடியாக இருக்கிறதா அல்லது வேறையாக இருக்கிற எத்தனை பொசிஷன்ஸ் டூல் போட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அடுத்த வந்து ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸ்டைல்ஸை வந்து மாற்றலாம். இப்போ உதாரணமாக இது வந்து ஒரு நார்மல் ஸ்டைல் அப்படின்ட்டு சொன்னால், இந்த ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3D ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் தெரிவு செய்யலாம். அல்லது இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இப்படி ஆர்ட்டில் உங்களுக்கு விரும்புகிற ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் எனக்கு இதை தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது இப்படி நீங்கள் தெரிவு செய்திருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி இப்போ இந்த கிராஃபிக்ஸை வந்து ரீசெட் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது நார்மல் ஸ்டைலுக்கு கொண்டு வர வேணுமென்று சொன்னால் இந்த ஸ்டைல் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரீசெட் கிராஃபிக்ன்ற இந்த டூலை பயன்படுத்தி ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு இப்போ இலகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக இன்சர்ட் பண்ண இந்த ஸ்டைலுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன மாற்றம் செய்தீங்களோ அந்த மாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் டிஃபால்ட்டாக எவ்வாறு நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஸ்டைலுக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம். இதே இடத்துல இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைலில் இருந்து ஷேப்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த கன்வெர்ட் டு ஷேப்ஸ்ன்ற ஸ்டைல்ஸுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டாக இருக்காது, அது ஷேப்ஸாக மாறிடும். ஸோ இவ்வாறு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்ட இப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட்டாக இல்லாமல் ஷேப்ஸாக மாத்திரம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குரிய தேவைகள் இருக்குமா இருந்தால் இங்கே செய்ய இயலாது. அப்போ ஸ்மார்ட் ஆர்ட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் ஸ்மார்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ண வேணும். ஸோ அப்போ இவ்வாறான தேவைகளை வந்து இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம்ன்றது நான் நினைக்கிறேன் இலகுவாக விளங்கி இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லி. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இலாஸ்ட்ரேஷன்ஸுக்குள்ளே உள்ள ஸ்க்ரீன்ஷாட்ன்ற இந்த டூலை பற்றி. ஸோ இந்த டூலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டூலை பயன்படுத்தி உங்களோட ஸ்க்ரீனில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் தெரிவு செய்கிற ஏரியாவை வந்து பிக்சராக இங்கே கொண்டு வரலாம், இலகுவாக இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன் கிளிப்பிங்கன்ற இந்த டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணி தரும். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான ஏரியாவை மாத்திரம் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக எனக்கு இந்த 3 ஐக்கன் இருக்கிற ஏரியா இந்த இவ்வளவு தேவைன்னு சொன்னால் இதை நான் தெரிவு செய்து அப்படியே ட்ராக் பண்ணி, அதாவது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டு விட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் எனக்கு அந்த ஏரியா வந்து இங்கே ஃபிக்சராக தரும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களோட ஸ்க்ரீனில் உள்ள ஃபிக்சரை வந்து அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஷாட்ன்ற டூலை வந்து இலாஸ்ட்ரேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற டூலை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் சம்மந்தமான மேலதிக வேலைகளை நீங்கள் செய்கிறதுக்கு ஃபிக்சர் ஃபார்மேட் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பார்த்து தான். ஸோ இந்த ஃபிக்சர் ஃபார்மேட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான செட்டப்ஸில் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். உதாரணமாக க்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு க்ராப் பண்ணலாம், அல்லது வேறு ஒரு ஸ்டைலை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதே போல் இப்போ ஸ்க்ரீன் சைஸுக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ க்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதில் வந்து க்ராப் டு ஷேப், உதாரணமாக ஒரு ஸ்டைல்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபிக்சரை க்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் க்ராப் பண்ணுறதுக்கு இதில் விரும்புகிற ஒரு ஸ்டைலை தெரிவு செய்யுங்க. உதாரணத்துக்கு இதில் இப்போ ஒரு இந்த ஸ்டார் ஸ்டைலில் வந்து நீங்கள் க்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதை தெரிவு செய்துட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து குறிப்பிட்ட அந்த ஃபிக்சர் வந்து நீங்கள் தெரிவு செய்த ஸ்டைலுக்கு க்ராப் ஆகிருக்கிறது. ஸோ இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தேவையான செட்டப்ஸை வந்து குறிப்பிட்ட இந்த டூல்களை பயன்படுத்தி இமேஜ் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் வந்து நீங்கள் எக்ஸல் சீட்டில் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த டியூட்டோரியலில் நீங்கள் இன்றைக்கு பார்த்த விடயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் வந்து குறிப்பிட்ட இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு கமெண்ட் பாக்ஸின் ஊடாக தெரிவித்து கொள்ளலாம். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.